வணக்கம். தேமுதிக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்னைக்கு சென்னையில் நடைபெற்றது. நடந்து முடிந்த பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, எங்களுக்கு அதிகப்படியான சீட்டுகளை ஒதுக்கக்கூடிய கட்சிகளுடன் தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற அதிரடியான அறிவிப்பு தான் அது. அதாவது 14 மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் கொடுத்த அந்த கட்சிகளோட தான் நான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நாங்கள் கலந்து பேசி இது ஒரு தீர்க்கமான முடிவாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய 14+1 இந்த இடங்களில் எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் அவங்களுடைய கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு திட்டவட்டமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர் மத்தியில் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு, பாஜகவுக்கு இதெல்லாம் ஒரு செய்தியாக இந்த செய்தியை அறிவிப்பு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. பாஜக இந்த சீட்டு இந்த நிலவரப்படி தேமுதிகவுக்கு இத்தனை இடங்களை கொடுக்குமா, இல்லை அதிமுக இத்தனை இடங்களை கொடுக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். காரணம் என்னென்னா, சமீபத்தில் மறைந்த கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய செயல்கள், அவருடைய நல்ல எண்ணம், நல்ல செயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கட்சிகளுமே தேமுதிகவை அழைக்கிறாங்க. அதிமுகவும் அழைக்குது, பாஜகவும் அழைக்கிறாங்க. இந்த சூழலில் ஒரு டிமாண்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். 14+1 இந்த இடங்கள்ல எனக்கு கொடுத்தா நான் அவங்களோட ஒரு கூட்டணி வைப்பேன் அப்படிங்கிற ஒரு டீலை அதிரடியாக வைத்திருக்கிறார்கள். இது எந்த கட்சி கொடுக்கும், அது அதிமுக கொடுக்குமா, பாஜக கொடுக்குமா என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியலில் தினம் தினம் நொடிக்கு நொடி ஒரு அதிரடியும் பரபரப்பும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கிறது. அதற்குள்ள எந்தெந்த கூட்டணிக்குள்ள யார் யார் இணைவார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.